திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ராகவன வந்து கடையிலேருந்து எல்லா பொறுப்புகளுமே தூக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்மணிக்கு வந்து வீட்ல பயங்கரமான மரியாதை இல்லாம போயிருச்சு. கார்த்திக் கூட திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து எல்லா பொறுப்புமே வந்து கண்மணிக்கிட்ட வந்து ராகவன் கொடுத்துட்டார்ல, அதனால பார்த்தா கடை வந்து பயங்கரமான லாஸில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். கடை வந்து லாஸில் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. யார்கிட்ட போய் வந்து உதவி கேட்குறதுனே தெரில. வீரா மாறன் கிட்ட வந்து கேட்க முடியாது. ஏன்னா அவங்க 2 பேத்துக்கு அகைன்ஸ்டாக தானே இவங்க வந்து இது எல்லாமே செஞ்சாங்க. அதனால வந்து கார்த்திகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடை வந்து நிறைய லாஸில் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஏதாவது பண்ணுங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க வந்து அழுதுகிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து திட்டி விட்டுறாரு. இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் வந்து உங்கள் லிமிட்டோடு இருந்துக்கோங்க. வீட்டில் வந்துட்டு உங்கள் பழக்க வழக்கத்தை வச்சுக்கோங்க. கடையில் வச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் பண்ணதுனால தான் இப்போ கடையே இப்படி பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் ஸ்டேட் என்னவோ அது அளவுக்கு மட்டும் இருந்துக்கோங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ திட்டி விட்டுறாரு. அதை கேட்டவொடனே கதறி அழுதுடுறாங்க. அழுதுகிட்டே போய் நம்ம ராகவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் தம்பி வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாருங்க, கடை வந்து லாஸ் ஆயிடுச்சு, அதனால் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு தான் போய் கேட்டேன். அதுக்காக வந்து எனக்கு உரிமை இல்லை, உங்கள் பழக்க வழக்கம்லாம் வீட்டோட தான் இருக்கணும், தேவையில்லாமல் கடையிலலாம் வச்சுக்கிறாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டுறாருங்க. மறுபடியும் என்னை வேலைக்காரி மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பார்த்தா நம்ம ராகவனுக்கு வந்து கோவம் வந்துடுது. ராகவன் வந்து வராரு. ஏய் இங்கே பாரு கார்த்தி, எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் அண்ணியை திட்டின அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னண்ணே, கடை லாஸாக போகிறதுக்கு காரணமே அவங்க தான், அப்புறம் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நீ திட்டினது வந்து தப்பு, உடனே போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குண்ணே, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து ராமச்சந்திரன் வராரு. என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு வராரு. உடனே நடந்தது எல்லாமே அவங்க வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் வந்து கோவப்பட்டு, டேய் கார்த்தி, உன் மேலே தான்டா தப்பு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ வந்து திட்டிருக்க கூடாது சரியா, ஃபஸ்ட்டு உன் முன்கோவத்தை வந்து குறைக்கணும், நீ உடனே வந்து இப்போ மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க. சரி அண்ணி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து வீராவையும் கார்த்தியையும் கூப்பிட்டுட்டு 2 பேருமே நீங்கள் உடனே கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கடைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வேலை பார்க்குற எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. கடை வந்து இப்போ ரொம்ப லாஸில் போய்கிட்டு இருக்குது. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துருக்கலான்னு இருக்கேன். என் பையன் கார்த்தி இருக்கான்ல, அவன் தான் இனிமேல் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே அவன் தான் பார்க்க போகிறான். அவன் வாங்குறது தான் இங்கே பொருள் சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தா நம்ம வீரா இருக்காங்களா, வீரா வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ சேல் ஆகுது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீரா தான் பார்த்துக்க போகிறா சரியா, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேர் அட்மிட் ஆனவுடனே அவங்க அதாவது வேலை பார்க்குறவங்கலாம் கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா கண்மணிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. நமக்கு ஒன்றுமே தரலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை தனியாக கூட்டி போயிட்டு, ஏங்க உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது, இந்த கடையே உங்கள் தான், உங்கள் பேர்லாம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் உங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்பு கூட இல்லையேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கொம்பு சீவிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா ஒரு பயங்கரமான கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க.